ரைட். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு எஃப் பை எம்ன்னு கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும். நியூட்டன் பெர் கிலோகிராம். ஆமாம் சார். டைமென்ஷனல் ஃபார்முலா எம்எல்டி பார் -2 பை ஒரு எம் போயிடுச்சு, அதனால எல்டி பார் -2. இது கிராவிடேஷனல் ஃபீல்டோட இன்ட்ரோ. கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் மாஸ் ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் டு எஃப் பை எம். எஃப்க்கு பதிலாக ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு ஸ்மால் எம் போயிடுச்சு, அதனால ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு கவனமாக கற்றுக்கணும். இதெல்லாம் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனது இல்லை. நல் பாயிண்ட் சம்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். நல் பாயிண்ட் சம்னா என்னப்பா சொல்லி கொடுத்துருந்தேன்? ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நெட் ஃபீல்டு 0வா இருக்கும். இப்போ இந்த மாஸ் M1ஆல கிராவிடேஷனல் ஃபீல்டோட டைரக்ஷன் E1, மாஸ் M2ஆல E2. மாஸ் M1ல இருந்து நல் பாயிண்ட் x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் r, ரிமைனிங் r-x. இங்கிருந்து உங்களுக்கு x மட்டும் வேணும்னா r/1 + √m2 / m. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். r/1 + √m2 / m. இந்த மாடல் எக்கச்சக்கமான சம் சால்வ் பண்ண நம்ம ஒரு பேஜுக்கு இது ஒரு 49 m, இது ஒரு 64 m இருந்ததுன்னா ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃப்ரம் 49 கேட்டாங்கன்னா 49ஓட ரூட் 7, 64ஓட ரூட் 8. ஃப்ரம் 49 இருந்தா 7 by 8 plus 7 15. டிஸ்டன்ஸ் r சொல்லி கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஃப்ரம் எங்க இருந்து கேட்கிறோமோ அதோட ரூட் பை டோட்டல் ரூட். ஃப்ரம் 64ல இருந்து கேட்டா அதோட ரூட் பை டோட்டல் ரூட் ஆட் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்னவோ x = r/1 + √m2 / m1 தான். சால்வ் பண்ணினா அதான் வரப்போகுது. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியா ஃப்ரம் செகண்ட் பாடியா செக் பண்ணிக்கலாமா? ரைட் பை. அதுக்கப்புறமா இன்னையிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறது நெட் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். ஒரு வெக்டார் வந்து பி வெக்டார், இன்னொரு வெக்டார் வந்து கியூ வெக்டார், ரிசல்டன்ட் ஆர் வெக்டார். படிச்சிருப்பீங்க, ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார், ஆர் மட்டும் வேணும்னா √p² + q² + 2pq cos θ. இது r = √p² + q² + 2pq cos θ. அதே மாதிரி ஒரு ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு, வெக்டார். ரிசல்டன்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு உங்களுக்கு வேணும். பார்த்து அப்படியே காப்பி அடிங்க. √e1² e2² 2e1 e2 cos θன்னு கற்றுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபுல்லாக நம்ம கொண்டு போக போகிறோம். √e1² + e2² + 2e1 e2 cos θ. ரைட்டா? பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் வைங்க, சும்மா ஒரு ரஃப் நோட் மாதிரி வைங்க. ஓகே, சால்வ் பண்ணுவோமா? ஹாப்பியாக கற்றுக்கிட்டேவா, ஜாலியாக கற்றுக்கிட்டேவா? 16 mன்னு ஒரு மாஸ், 4D டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட். 9 mன்ற ஒரு மாஸ், 3D டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட். ஃபைண்ட் த நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. கொஷினை ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு மாசாலையும் இந்த பாயிண்ட்ல எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. முதல்ல என்ன பண்ணணும்? E1 E2 டைரக்ஷன் போடணும். புரியலன்னா சார் ஸ்டாப் பண்ணிருங்க, புரியல சார் இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. E1ஓட டைரக்ஷன், ஏன் E1ஓட டைரக்ஷன் 16 m நோக்கி இருக்கு தெரியுதா? கிராவிடேஷன்னாலே அட்ராக்டிவ்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபீல்டு மேலே போற மாதிரி தான் காமிக்கணும். அப்போ இங்க E2 காமிக்கணும். E1 எழுதுங்க. ஜெனரல் ஃபார்முலா gm/r². அப்ப இங்க g, mக்கு பதிலா 16 m, டிஸ்டன்ஸ் பதிலா 4d, ஸ்கொயரா இருக்கிறதுனால 16d². வழக்கம் போல gm/d². உங்க விருப்பம் தான், நீங்க r பயன்படுத்தினாலும் சரிதான், d பயன்படுத்தினாலும் சரிதான். அப்ப E1க்கு பதிலா gm/d²,
which is equals to E. இதை பார்த்தா GM/D ஸ்கொயர் E மாதிரி இருக்குல்ல. ஒருவேளை ஃப்ரண்ட்ல இங்க 2ன்னு இருந்தா 2E, 3ன்னு இருந்தா 3. ஆமா சரி, E1 வந்து E. Similarly E2 G9m by distance 3D the whole square, அதனால 9D square. சார் அப்படின்னா E2 கூட E தானே சார்? ஆமா, ஒரு வெக்டார் E இன்னொரு வெக்டார் E, angle between them is 90 degree. அப்ப பதில் சொல்லுங்க. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரில ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் எவ்வளோ? √2 of E sir. அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க. அப்ப ஒரு வெக்டார் E இன்னொரு வெக்டார் E, ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் பிட்வீன் them is 90. ரிசல்டன்ட் E நெட் எங்களுக்கு வேணும். தங்கங்களா, உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா 90 டிகிரினாலே ரூட் ஆஃப் p² + q² தான். 2pq cos θ வரக்கூடாது. அதனால இங்க இருந்து E நெட் வேணும்னா ரூட் ஆஃப் E² + E² root of 2 times of E², √2 times of E. அன்னைக்கே பிரமாதமா சொல்லி கொடுத்திருந்தேன். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரில ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் √2 times of E-ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? 4 5 அம்சம் 90 டிகிரி. இப்ப எதுக்குன்னா 90நாலே உங்களுக்கு புரியணும், E1² + E2² புரியணும். அவ்வளவுதான். சரி, வேற ட்ரையாங்கிள் சம் சொல்லுங்க. பை, திரும்பவும் சொல்றேன், இது உன்னோட கிளாஸ், உனக்காக தான் நான் வேலை செய்யறேன். உனக்கு ஒரு வேலை புரியலன்னா ஹானஸ்டா புரியல சார், எனக்கு இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு வாயை மூடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்புறமா தெரியல, மார்க் கம்மியாச்சுன்னு ஏதாவது சொன்னேன், உன்னை தீத்த நான் அதோட. ரைட்டா? ஸோ கிளாஸை நல்லா கவனி. தெரியலன்னா தெரியல, கற்றுக்கிறேன்னா சூப்பராக கற்றுக்கும். செகண்ட் சம்பர், ஒரு ட்ரையாங்கிள் கொஷினு. இந்த ட்ரையாங்கிளில் பாயிண்ட் பி இங்கே இருக்கு, ஒரு எம் இங்க இருக்கு, இன்னொரு எம் இங்க இருக்கு. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி தான் என்னோட கொஸ்டின். இந்த எம் என்ன பண்ணுது? பாயிண்ட் பியை பார்க்குது. E1 E தான். ஏன் தெரியுதா ஈன்ட்டு? இங்க ஒரே ஒரு எம் தான் இருக்கு, எல்லா டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. அப்ப E1 = GM/D². ஏன்னா இங்க ஒரு எம் தான் இருக்கு. 2 எம்மா இருந்தா 2E ஆயிருக்கும், 3 எம்மா இருந்தா 3E ஆயிருக்கும். அடுத்த சம் போட்டு காட்டுறேன். அப்ப இங்க வரும் 1E. E2 அதே மாதிரி GM/D², அதுவும் E தானே? ஓகே. ரெண்டு வெக்டாருக்குமான ஆங்கிள் ஈக்குவலேட்டரல்ன்றதுனால 60 டிகிரின்னு உங்களால உணர முடியும். ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளோ? E = √of E1² E2² 2E1 E2 cos θன்னு கவனமா கத்துக்கணும். இங்க தீட்டாவோடது 60 டிகிரி. E1ம் E தான், E2ம் E தான். அப்ப E² + E² + 2E² cos 60 இங்க இருந்து 1/2, 2க்கு 2 போய் சேர்ந்துருச்சு. அதனால √3 times of E. அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன், ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 இருந்தா ரிசல்டன்ட் √3 times of அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. இங்கேயும் E இங்கேயும் E, அப்ப ஆன்சர் E. √3 times of E, √3 times of E. 60 டிகிரி அப்படின்னாலே √3 times of E-ன்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். ஆமா சார், கத்துக்கிட்டோம். இதே நம்பர் மாத்தி கொஞ்சம் பேசுங்களேன். இங்க இருக்கிற மாஸ் 2m, இங்க இருக்கிற மாஸ் 2m. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. 2m இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இடம் 2E எழுதணும். அப்ப இந்த இடமும் 2E எழுதணும். ஆங்கிள் பிட்வீன் them 60 டிகிரி. ரிசல்டன்ட் E நெட். இங்க இருந்து E நெட் மட்டும் வேணும்னா √of, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், E1² 4E², E2² 4E², 2E1 E2 cos 60. கத்துக்க முடியுதா? 2E the whole square, 2E the whole square, 2 times of E1 E2 cos 60. 2க்கு 2 போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? 4E², 4E², 8E² பிளஸ் ஒரு 4E², 12E². சால்வ் பண்ணீங்கன்னா 4 3s are 12,
4 3s are 12, இங்க ஒரு e, சரி 4 3s are 12, 4 ஓட ரூட் 2, அப்ப ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் 2e. தெரியுதா? இப்ப நீ பார்த்ததுமே சொல்லிருக்கலாமே, ரெண்டு ஈக்குவல் வெக்டார்ஸ் 60 டிகிரி, ஆன்சர் ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் 2e. இது ட்ரையாங்கிள் செம்மு. கத்துக்கிட்டீங்களா? பா அவங்க நம்பர் மாத்தி மாத்தி தருவாங்க. சரி ஒரு நம்பர் மாத்தி சொல்லி கொடுங்க சார். நம்பர் மாத்தினீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இந்த இடத்தோட மாஸ் 4m, இந்த இடத்தோட மாஸ் 6m. பாயிண்ட் பி இங்க இருக்கு. இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க, இந்த இடம் 4e, இந்த இடம் 6e, ஆங்கிள் 60 டிகிரி, ரிசல்டன்ட் 4 டைம்ஸ் ஆஃப் 16e ஸ்கொயர், 36e ஸ்கொயர், 2 4e 6e 1/2. தெரியுதா உங்களுக்கு? e1 ஸ்கொயர் e2 ஸ்கொயர் 2e1 e2 cos theta cos 60 1/2, 2க்கு 2 போய் சேர்ந்துருச்சு. 16 ஒரு 36 52 e ஸ்கொயர், 6 4s are 24, 24 e ஸ்கொயர், 56 24 ரூட் ஆஃப் 76 e ஸ்கொயர். 8 பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கு. 8 8s are 64, 9 9s are 81, அப்ப 76, 8.5 பக்கமா இருக்கலாம் இல்ல? அப்ப ரிசல்டன்ட் வெக்டார் 8.5 டைம்ஸ் ஆஃப் e. இப்படிதான் நீங்க சம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவலா இருந்தாலும் சால்வ் பண்ண கத்துக்கணும், அன்ஈக்குவலா இருந்தாலும் சால்வ் பண்ண கத்துக்கணும். ஃபார்முலா தெரியணும். e equal to root of e1 square plus e2 square 2e1 e2 cos theta. இது வெக்டார் ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலாவை இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஃபோர்ஸா இருந்தா f, எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா e, கிராவிடேஷனல் ஃபீல்டா இருந்தா e, வேற ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தா அந்த டேர்ம். ஆனா ஜெனரல் என்ன, p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos thetaன்னு பிரமாதமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இது ட்ரையாங்கிள் நிறைய மாடல் போட்டோம். சரி அப்படியே ஸ்கொயர் சம் போங்க. ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு மாஸ் m, இங்க ஒரு மாஸ் m, இங்க ஒரு மாஸ் m, இங்க ஒரு மாஸ் m. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுதா? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்க ஒரு மாஸ் நம்ம வச்சோம், அந்த மாஸை தூக்கிட்டீங்கன்னா ஃபீல்டு. மாஸ் இருந்தா ஃபோர்ஸ், மாஸ் இல்லைன்னா ஃபீல்டு. புரியுதா? இதோட நெட் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது டக்குன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல பாய், எவ்வளோ? பிரதீப் ஏதோ சொன்னீங்க. நெட் ஃபீல்டு யாரோ சொன்னீங்க? 0வா சார்? 0. பர்ஷிகா நீ என்ன சொன்ன? சார் ஃபார்முலா சொன்னேன். ரைட். நெட் ஃபீல்டு 0. பிரதீப் சொன்னது ரொம்ப ரைட்டு. ஏன் சார் நெட் ஃபீல்டு 0? E இந்த பக்கம் இருக்கும், E இந்த பக்கம் இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். E எந்த பக்கம் இருக்கும், E இந்த பக்கம் இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அதனால நெட்டு கண்டிப்பா 0. இது எல்லா ஈக்குவல் மாஸ் 4 கார்னர்லயும் இருந்தா, 4 கார்னர்ல 4 ஈக்குவல் மாஸ் இருந்தா, நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டா இருந்தாலும் இல்ல நீங்க 12th படிக்க போற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாலும் 0வா தான் இருக்கும்னு பிரமாதமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் ஸ்கொயர் சம்ல வேற வேற நம்பர்ஸ் இருந்தா என்ன சார் பண்றது? புரியா பார்த்துட்டு வரப்போற 10 நிமிஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இருந்தாலும் கிளாஸ்க்குள்ளார சூப்பரா வந்துருங்க. 5m 4m m m. Find the net field at point P. Find the net field at point P. நீங்க ட்ரெயின்டா இருந்தா சம்ல கையை வைக்காமலேயே இதோட ஆன்சர் நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. பட் இப்பதான் கத்துக்கிறீங்கன்றனால நான் பொறுமையா சொல்லித்தரேன். இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே r தான். இந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஏவா இருக்கலாம், டியா இருக்கலாம். r வேணும்னா a/√2. ஆமா சார். ஒரு எம்மா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பக்கம் ஒரு இ. ஒத்துக்கிறீங்களா? ஒரு இ. 4 எம்மா இருக்கிறதுனால
இந்த பக்கம் 4e. 4eக்கும் eக்கும் 180 டிகிரி, அதாவது ஆப்போசிட். 4e மைனஸ் e 3e. இப்படிதான் கத்துக்கணும். ஆனா நீங்க கத்துக்கிட்ட பிறகு இது எப்படி ஸ்மார்ட்டா வேலை செய்யணும்னா நான் சொல்லவா? 4 இங்க 1, 4 தான் ஜெயிக்கும். அப்ப 4 மைனஸ் 1 3. அப்ப டைரக்டா ஒரு கோடு போட்டு 3. கரெக்டா? இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப இந்த இடம் எத்தனை? 4e சார். அழகா அவ்வளவுதான், கத்துக்கிட்டீங்க. சூப்பரா கத்துக்கிட்டீங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி. சார் இங்க ஒரு 5e வரும், சார் இங்க ஒரு e வரும், 5e மைனஸ் e 4e வரும், அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. காம்படிட்டிவ். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்களோ அவ்வளோ உங்களோட டைம் குறையும், உங்களோட அக்யூரசி அதிகமாகும். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் இங்க இருக்கும். எப்ப நீங்க 4ஐயும் 3ஐயும் பார்த்து 90 ஆச்சோ ஆன்சர் 5e. 5. பிரமாதம். உங்களுக்கு தெரியுதா? எப்ப 3 and 4 பாக்குறீங்களோ அப்பவே ஆன்சர் 5. எப்ப 6 and 8 பாக்குறீங்களோ ஆன்சர் 10. ஆனா ஆங்கிள் கண்டிப்பா 90 இருக்கணும். இதெல்லாமே உங்க பழக்கத்துல நீங்க கொண்டு வந்து வச்சுக்கணும். ரைட்டா? இப்ப ஷார்ட் ட்ரிக்னு பிசிக்ஸ்ல ஒண்ணும் கிடையாது. உங்களோட பிராக்டிஸ் தான் சீக்கிரமா சால்வ் பண்ண வைக்கும். அதை தான் ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து ஷார்ட் ட்ரிக்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு தான் இது தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப உன்கிட்ட சொல்லும் போது 4e 3e 90 டிகிரி 5e இது ஒரு ஷார்ட் ட்ரிக்னா நீங்க நம்பிடுவீங்க. ஆமா பரவாயில்ல, 4 3 90 டிகிரி இருந்தா 5e டக்குன்னு சால்வ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனா என்ன, உன் பிராக்டிஸ்ல ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர், ரூட் ஆஃப் 3e ஸ்கொயர் 9e ஸ்கொயர், 4e ஸ்கொயர் 16e ஸ்கொயர், 25e ஸ்கொயர் ரூட் 5e. அவர் என்ன பண்ணிருக்காரு, இதை சால்வ் பண்ணி பார்த்திருக்காரு. 5e சால்வ் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ உங்ககிட்ட என்ன சொல்றாரு, 3ஐயும் 4ஐயும் பார்த்தா ஆன்சர் 5. நீயும் நம்பிடுவ, ஓஹோ ஷார்ட் ட்ரிக்லாம் இருக்கு போட்டுருப்பா. அப்படி இல்லை. பிசிக்ஸ்ல எந்த இடத்துலயுமே ஷார்ட் ட்ரிக்னு ஒன்று கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராக்டிஸ்ல ட்ரெயின்ட் ஆகிருப்பாங்க. இந்த நம்பர் வந்தா இது ஆன்சர், இந்த நம்பர் வந்தா இது ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ரைட்டா? எல்லாத்துக்கும் அடிப்படையா சில காரணங்கள் இருக்கும். அதனால நீ சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ரைட்டா? சார் இந்த சம் நல்லா இருக்கு, இதே மாதிரி இன்னொரு சம் போட்டு காட்டுங்க, நானே சால்வ் பண்றேன், நீ ஒரு வேலை நினைச்சேன்னா இந்த சம்முக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். 8m 10m 8m 10m 2m 2m. Find the net gravitational field at point P and direction எனக்கு வேணும். direction தெரியறதுக்காக இது ABCD. ஆன்சர் பை 10e sir. ஆன்சர் 10e. டைரக்ஷன் யாருக்கு parallel-ஆ இருக்கு? right side இந்த பக்கமா? yes sir ரைட் பை. செம்ம ஷார்ப்பா இருக்கீங்க எல்லாருமே. உங்க ஆப்ஷன்ல which is parallel to DC ன்னு இருக்கும். ஆன்சர் 10e which is parallel to DC ன்னு இருக்கும். parallel to DC. கதை லாக் பண்ணிட்டியா? போட்டியா? சரி ஓகே. parallel to DC ன்னு இருக்கும். சார் எனக்கு பார்த்ததும் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு தான். ஒரு 10 ஒரு 2, 10 மைனஸ் 2 80, ஒரு 2 ஒரு 8 60. அவ்வளவுதான். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. எப்ப 8ஐயும் 6ஐயும் பார்த்துட்டீங்களோ 10 தான். ஆல்ரெடி சொன்னதுனால 10 சொல்லியாச்சு இல்லையா? வேற நம்பரா இருந்தா சால்வ் பண்ணி பார்த்து தான் சொல்லியிருக்கணும். பட் டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னா which is parallel to DC or parallel to AB எப்படி வேணாலும் இருக்கும் ஆப்ஷன்ல. 10e parallel to DC அந்த மாதிரி இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? பஸ் ஸ்கொயர் சம் ஓகே எல்லாருக்குமே? சரி, இவ்வளவு நேரம் நீங்க ஸ்கொயர்ல சென்டர்ல பாயிண்ட் வச்சீங்க. அடுத்த மாடல்ல ஸ்கொயர்ல பாயிண்ட் இங்க இருந்தா நாங்க என்ன பண்றது? இது ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. ரெண்டாவது டைமும் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. மூணாவது டைமும் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. புரியலன்னா எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்க. இது கத்துக்காம நீங்க அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது, போகவும் முடியாது, ஒன்னு அனுப்பவும் மாட்டேன். ஸோ அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப நல்லா கவனி.
யாராவது டக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ஆன்சர் root of e root 2e. ரூட் 2e. அவ்வளவுதான். யாராவது சொல்லுங்க பே. இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இது 3ன்னு எடுத்துக்கிறேன். E1 எத்தனை e? 1 2 3 4? 1 sir. 1 sir. 1e. சூப்பரா சொன்னீங்க. E2 எத்தனை e? 2e sir. பா இது 2னா செகண்ட் மாஸ். இதுவும் 1m தான், இதுவும் 1m தான், இதுவும் 1m தான். பா உங்களுக்கு அந்த பாயிண்ட் சொல்றேன். E2ன்றதுக்காக நான் செகண்ட் மாஸ் 2 போட்டேன், அதுக்காக 2m நினைச்சுக்காது. இந்த ரெண்டு ஈயும் 90 டிகிரில இருக்கு. அப்ப இந்த ரிசல்ட் எவ்வளவு? root 2 of e sir. Root of 2e sir. ரூட் ஆஃப் 2e. அழகா சொன்னீங்க. ஓகே. அதுக்கப்புறமா இப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டயகனலோட டிஸ்டன்ஸ். இது ஒரு டி, இது ஒரு டியா இருந்தா இது ரூட் 2டியா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இங்க எம்மா இருந்தா, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். என்னடா இந்த பேனாவுக்கு இன்னும் ஜுரம் வரலையேன்னு பார்த்தேன். ஜுரம் வந்துருச்சு. ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக கொரோனா வரும்பொழுது அந்த லாக்டவுனில் வாங்கின பேடு இது. ஸோ அப்போ 18,000 கொடுத்து வாங்கினேன். அது இன்னைய வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு சூப்பராக. ஓகே பை. இப்போ உனக்கு ஸ்க்ரீன் எதுவும் தெரியாது. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஸோ நானெல்லாம் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்ல வேண்டியது கொரோனாக்கு தான். என்ன சார் நீங்களாம் இதெல்லாம் சொல்றீங்களா? நீங்களாம் மனுஷனான்னு கூட நீங்கள் கேட்கலாம். கொரோனா எத்தனை பேரை கொண்டு போச்சு, எல்லாமே சரிதான். பட் இப்போ வந்து என்னைய மாதிரியான ஆட்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே இந்த கொரோனா தான். நீ எப்படி நினச்சிக்கிறேன்னு தெரில, பட் ட்ரூ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா ஆன்லைன் ஒரு கான்செப்டே இருந்திருக்காது. ஆஃப்லைனாக இருந்ததுன்னா காலைல 8 மணிக்கு போயிட்டு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு 8:30லேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் 8:30 வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 10 மணிக்கு மேலே உட்காந்து அடுத்த நாள் கிளாஸ்க்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுந்து போய் இப்படி ஒரு வேற மாதிரியான வாழ்க்கை போயிருக்கும். ஆன்லைன்ற கான்செப்டே இருந்திருக்காது. ரைட்டா? ஏன் சார் இதெல்லாம் சொல்லிங்கன்னு கேட்குறியா? இப்போ நிஜமாலுமே இந்த நேரத்தில் மற்ற டீச்சர்ஸ் எப்படின்னு தெரில, நீங்கள் எல்லாம் ஏன் பசங்கன்றதுனால உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறது, கொரோனான்ற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பெருசாக வளர்ந்துருக்காதுன்னு சொல்ல வரேன் நான். அதுக்காக கொரோனா நான் நல்லதுன்னு நான் சொல்லலை. ரைட்டா? ரைட் பை. கவனி கவனி கவனி. டி டி இது ரூட் 2d. இது ஒரு எம். இந்த டயகனலோட டிஸ்டன்ஸ் வந்து ரூட் 2d. உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். E3. ஸ்க்ரீன் தெரியுதா? செக் பண்ணிக்கோ. Yes sir. Yes sir. ரைட் பை ரைட். 19 யார் வந்தீங்க இப்ப? ரேஷ்மா, குட் ஈவினிங் மேம். ரேஷ்மா கேக்குதா? ஓகே. E3 gm by root 2d the whole square. root 2d the whole square. பா உங்களுக்கு புரியுதா? root 2d the whole square. அதனால 2d square. சால்வ் பண்ணீங்கன்னா e/2 e/2. இந்த சம்மும் உங்களால பார்த்ததுமே சால்வ் பண்ண முடியும். எல்லாரும் என்ன பாரு, நான் சொல்றது கேளுங்க. இங்க எத்தனை m இருக்குன்னு பாரு. ஒரு m இருந்தா அப்ப 1e/2. இங்க எத்தனை m இருக்கோ by 2 போட்டுக்கோங்க. அது e ஆ மாத்தி போட்டுக்கோங்க. 1m இருந்தா e/2. 4m இருந்ததுன்னா 4e/2. இங்க 6m இருந்ததுன்னா 6e/2. எப்பவுமே டயகனல்ல by 2 கண்டிப்பா வந்துடும். அப்ப இந்த டைரக்ஷன் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் e/2. அப்ப ரிசல்டன்ட் root 2 times of e plus e/2. ஏன் சார் ஆட் பண்றீங்க? சேம் டைரக்ஷன், அதனால ஆட் பண்றேன். அப்ப e தூக்கி வெளில போட்டு root 2 plus 1/2 root 2 plus 1/2 root 2 plus 1/2 into e. இதான் ஆன்சர். பட் தெரியுதா உங்களுக்கு? எப்பவுமே இந்த சம்ல நீங்க என்ன பண்ணணும், 90 டிகிரியை முதல்ல சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா டயகனலை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சம்குள்ளார உங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படி சால்வ் பண்றீங்கன்னு அடுத்தடுத்த சம்ல செக் பண்ணிக்கலாமா? இங்க வாங்க. 4m 4m
4m 4m இந்த இடம் வந்து 8m. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P ன்னு கேட்குறேன். உங்களால கையை வைக்காமலே ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ என்னால சொல்ல முடியும் √2 டைம்ஸ் ஆஃப் 4e பிளஸ் 4e. இதான் ஆன்சர். அப்ப இங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம், 4e வெளில எடுத்துட்டீங்கன்னா ரூட் பிளஸ் 1. சார் நீங்க ஆல்ரெடி போட்டு பாட்டு வந்தீங்க, அதெல்லாம் இல்ல. என்னால அந்த கொஸ்டினை பார்த்ததுமே டக்குன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க சார். அந்த டயகனல்ல வந்து 4e/2 அதாவது சார் 8e/2. 8e/2 இங்க என்ன இருக்கோ பை 2. ஓகே சார். ஓகே சார். எல்லாரும் இங்க பாருங்க, அடுத்த சம் நீங்க தான் சொல்லணும். இந்த சம் நான் போட்டுக்கிறேன். 4e ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் 4e. ஆமா சார். அது மட்டும் இல்ல, இங்க 8 இருக்கிறதுனால 8e/2. இங்க என்ன இருக்கோ e/2, என்ன நம்பர் இருக்கோ e/2, அப்ப 4e. அப்ப ஆன்சர் சேம் டைரக்ஷன். √2 டைம்ஸ் ஆஃப் 4e பிளஸ் 4e. இப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கொஸ்டினை ரீட் பண்றது மட்டும் தான் வேலை. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், 4 கார்னர்ல 3 கார்னர்ல 3 மாஸ் வச்சுக்கிறேன். இந்த 3 மாசால இந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் எவ்வளோ, இந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் எவ்வளோ. அம்மா கிட்ட போட்டியா? எப்போ போட்ட? சரி, நான் எடுத்து போறப்போ ஒரு நிமிஷம். இப்போ அடுத்து பாருங்க, அதே 4 கார்னர் 4 மாஸ். ஒரு நிமிஷம். இந்த சம் பாத்துறேன். 4 பாயிண்ட் பார்த்ததும் டக்குன்னு ஆன்சர் அடிக்கணும். 6m ஒரு நிமிஷம். 8m 10m. find the net field at point P. net field at point P. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. √2 10e பிளஸ் 5 சார். அவ்வளோலாம் இல்லை, பார்த்து சொல்லு. வருதான்னு பாருங்க சார். 10e பிளஸ் 5 15e. 15e தான் ரைட். 15e தான் ரைட். ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எப்ப நீங்க 6 எப்ப 8 பார்த்துட்டு 90 டிகிரி பார்த்துட்டாலே அது 10ன்னு சொல்லி கொடுத்தனா. கவனி எல்லாரும், ஏன் இன்னும் இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. 6mr தான் 6e, 8mr தான் 8e, ரிசல்டன்ட் 10e. ஏற்கனவே இது 10. அப்ப 10e/2 5e 15e. ரைட்டா? திரும்ப ஒன்று விடுறதா இல்லை. எனக்கு மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு சம் சால்வ் பண்ணிட்டு போங்க. இதை உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு உனக்கு தோணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ பாயிண்ட் பி இங்கே வச்சுக்கிறேன். 10m 20m. find the net field at point P. Sir, √2 10m plus 10m. √2 10e plus 10e, sir. 10√2e plus 10e, sir. 10e. ரைட்டா பாரு. மற்ற யாருக்காவது ஆன்சர் வருதா? வாயை தர பேசு. கனிஷ்கா, குட் ஈவினிங். கரெக்டா? இந்த ஆன்சர் ரைட்டான்னு கேட்குறேன். பாயிண்ட் பில கேட்டிருக்கேன். அப்போ இந்த இடம் ஒரு 10e. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடம் ஒரு 10e 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் 10√2e. இந்த 1க்கும் இந்த 2க்குமான ரிசல்டன்ட் 10√2e. 20 இருக்கிறதுனால 20e/2 10e. அப்போ 10√2e plus 10e. 10e வெளில எடுத்துட்டீங்கன்னா √2 plus 1. இதுதான் ஆன்சர். இது ஸ்கொயர் சம். திரும்ப ட்ரை பண்ணி பாரு. யாருக்கா புரியாம இருக்கா? திரும்ப சொல்லி தரணுமா? இங்க ரேஷ்மால இருந்து யோகிதா வரைக்கும் யாருக்காவது இந்த சம்ம திரும்ப சொல்லணுமான்னு கேக்குறேன். பதில் சொல்லு. மத்தவங்க
நிஹாரிகா, காருண்யா, No, யோகி, sir. பிரதீப், புவி, No, sir. ஆதித்யா, சுப்ரியா, தானேஷ், யோகிதா, கார்மிகா, தாரணி, தனஸ்ரீ, No, sir. அர்ஜுன், ரேஷ்மா, ஹேனா. No, sir. No, sir. ஓகே ஆக்டிவாவே இருக்க மாட்டீங்க. ஜாலியா இருப்போன்றதுல மட்டும் கேட்டா பதில் சொல்லுவோம். நம்ம சார் தானே, தப்பா சொன்னா என்ன பண்ணிட போறாரு? பேசலாம் ஜாலியா, ஜாலியா கத்துக்கலாம். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கம்முனே உட்காந்துருக்கீங்க. ரைட், அடுத்து ஹெக்ஸாகன் போயிடுமா? ஹெக்ஸாகன் சம் எல்லாத்துக்குமே மாஸ் எம் 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 எம், எல்லாத்தோட மாஸும் எம். ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கேட்குறேன். உங்க பதில் என்ன? 0 sir. 0. 0. 0. அழகா சொன்னீங்க, 0. ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர், அதனால 0. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர், 0. இந்த வீடியோ எப்படி பாஸ் பண்றதுன்னு தெரியல. இப்போ யாருக்காவது கண்ணுக்கு தெரியுதா? உங்க ஸ்க்ரீன் தெரியுதா? ஒருவேளை பாஸ் பண்ணா இதுல எந்த பட்டன் அழுத்தணும்? இது ஓபிஎஸ், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கற்றுக் கொடுக்குறவங்க ஒழுங்கா கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. சரி பை. ஸோ நெட் ஃபீல்டு 0. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எம்மு 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 2m 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 இப்படி இருக்கு. அங்கே பார்த்த அதே மாதிரி தான், அங்கே பார்த்த அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம். இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம். எப்படி சார்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். நெட்வொர்க் இஷ்யூவான்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. சாரி பை, ஒரு நிமிஷம். பாப்பா ஸ்கிரீன் கிளியரா இருக்கும் பாருங்க. ஓகே, Yes sir. Yes, sir. ஃபர்ஸ்ட் சம் எல்லாம் 0ன்னு சொல்லிட்டீங்க. இந்த சம் பாருங்க. எம் 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 2m 2m 2m, இது எத்தனை ஈன்னு யாரா சொல்லுங்க? 1e, sir. 1e, sir. பார்த்ததும் சொல்லிட்டீங்க. 2m minus m 1e. இது எத்தனை ஈ? 1e, sir. 1e. 1e. இந்த இடம் 2m எடுத்துக்கலாம். 2m. இது எத்தனை ஈ? 1e, sir. 1e. கரெக்டா? பை, இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க, இது 3ன்னு வச்சுக்கோங்க. 1க்கும் 3க்குமான ஆங்கிள் 120 டிகிரி. 120 டிகிரி. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில இருந்தா ஆன்சர் அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இ தான். அப்போ 1e 1e ஆன்சர் எவ்வளவு? 2e. அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். அங்க ஸ்கொயர் சம் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் சால்வ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. இப்போ இந்த சம்ல நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டது, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில இருந்தா, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில இருந்தா ரிசல்டன்ட் அதே தான். கத்துக்கிட்டீங்களா? ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. இங்க 4m 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 2m m 2m. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. உங்களுக்கான நேரம் ஒரு நிமிஷம் தான். எக்ஸாக்டா நான் 2 மினிட்ஸ்க்குள்ளார வந்துடும். எனக்கு ஒரு சின்ன வேலை, அதுக்குள்ள சால்வ் பண்ணி வச்சிருங்க. Sir, 2e, sir.
இப்போ ஆன்சர் என்ன 2E sir. 2E ரைட். 2E புரியுதா எல்லாருக்குமே?